தொடர்கிறது. வெல்கம் பேக் டு மெகா முகம். போன செக்மெண்ட்ல கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் பசங்களை செம்மையா கலாய்ச்சோம். பதிலுக்கு அவங்களும் எங்களை கலாய்ச்சாங்க. இல்லை சும்மா ஒரு அறிமுகத்துக்காக தான். ஆனால் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்களா? அவங்களை கலாய்க்கும் போது அவங்கள்ட்ட ஏராளமான டேலண்ட்ஸ் இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களுக்கு இந்த வாய்ப்பு சாதாரணமாக கிடைக்கல. மிகப்பெரிய ஆடிஷன் வச்சு ஆடிஷனில் நிறைய ரவுண்ட்ஸ் வச்சு ஃபைனல்ஸ் எல்லாம் தாண்டி தான் இவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதை பற்றி தான் நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அன்பேவா சார்பா நாங்கள் வந்திருக்கோம். கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் சார்பா இவங்க வந்திருக்காங்க. விஜய் டிவியோட இன்னொரு முக்கியமான சீரியல் ரோஜா கூட்டம் அது சார்பா நீர்ஜா வந்திருக்காங்க. வெல்கம் மேம். என் பேர் ஆனந்தி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டாக நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நிறையா விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நானும் எங்கள் அத்தை பையன் சக்தி அப்படிங்கிற கேரக்டர் நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டு நல்லா ஃபீல் பண்றீங்க, அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருங்க. கரெக்ட். இல்ல ஆக்சுவலி சீன் பத்தி சொல்றேன். சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு டயலாக் மறந்துடுவோம். இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பா. ஹாய், ஐம் கிருத்திகா. சீரியல்லையும் நான் கிருத்திகான்ற கேரக்டர் தான் பண்ணுறேன். எனக்கு இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸில் வந்து ரொம்ப ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது வந்து எங்கள் டைட்டில் சாங் ஷூட். நாங்கள் எல்லாம் சிட்டியிலேருந்து போகிறனால எங்களுக்கு அந்த கிராமத்து அட்மாஸ்பியர் வாஸ் வெரி நியூ. அண்ட் நாங்கள் எல்லாம் அந்த என்னது மாட்டு வண்டி எல்லாம் பஞ்சு மிட்டாய் அந்த வயல்லெல்லாம் ஓடுனது, ஆனால் அது எவ்ரி திங் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஹாய், என் பேர் கௌஷிகா. ஆனால் நீங்கள் இப்போ என்ன பார்க்குற மாதிரியே கிடையாது. என்னோட கேரக்டர் என்ன, என்னோட கிறிஸ்டின் கேர்ள் ஏன்னா நான் ஒரு கிறிஸ்டின் கேர்ள் ஜெனிஃபர்னு ஒரு கேரக்டர் பண்ணுறேன். அதனால இப்போ இன்னும் கேரக்டரில் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியாச்சுன்னா எங்களோட லொகேஷன் ஐயோ சான்ஸே இல்ல. தேனி நாங்க வந்து ஒரு மாட்டு வண்டியில போனோம். அது எப்படின்னா மாடர்ன் மாட்டு வண்டி மாதிரி தான் இருக்கும். அதாவது அதோட சீட் எல்லாம் வந்து பஸ் மாதிரி இருக்கும். ஆனா மாடுல நாங்க போவோம். அங்க இருக்கிறது அது வந்து ஒரு ஸ்பெஷலி டிசைன்ட் மாட்டு வண்டி. அதாவது ஃபாரினர்ஸ்லாம் அந்த ஊருக்கு வந்த அந்த புல்லட் கார்ட்ல போன எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு 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 சேரியட் மாதிரி ஒரு 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் இது இருக்கும். ஸோ அங்க ஈச் ஒரு 3 ஸ்டெப் மாதிரி இருக்கும். அதுல 3 சேர்ஸ் இருக்கும். சோ அதுல உட்கார்ந்து கீழ அந்த மாடு இருக்கும். சோ அப்படியே மாடு இல்லாம என்னமா மாட்டு வண்டி என்னமா சொல்ல. நீங்க மாட்டோட எக்ஸ்பிளனேஷன் கேட்டிங்களா? சோ நான் ஃபுல் மாட்டு வண்டியை டிஸ்கிரைப் பண்ணேன். ஹாய், ஐம் வர்ஷா. எனக்கு பிடிச்ச சீன் அங்கேன்னு சொல்லணும்னா ஒரு பஞ்சு மிட்டாய் சீன் இருந்தது. தட் இஸ் யாரோ ஒருத்தர் பஞ்சு மிட்டாய் வந்து வித்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ தட் இஸ் அவருக்கு அன்னைக்கு வந்து செம்ம சேல்ஸ், ரொம்ப சந்தோஷமாவே இருந்தாரு. ஏன்னா வந்து நான் டைட்டில் சாங்ல வர போறேன், கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் டைம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தட் பர்டிகுலர் சீன். அதுக்கப்புறம் ஒரு தட் இஸ் அங்க எங்க பார்த்தாலும் வந்துட்டு ரன்னிங் வாட்டர் இருந்தது. இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். இங்க பார்க்கவே முடியாது அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் சீனிக் பிளேஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலசரவணன். நான் வந்து மச்சக்காலை என்ற குண்டூசி, அதாவது குண்டூசிங்கிறது பட்டப்பேர், மச்சக்காலங்கிறது கதாபாத்திரம். எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் அது எப்படின்னா அது ஷூட்டிங் ஸ்பாட்டே கிடையாது. அதை ஒரு ஸ்கூல் மாதிரி. அது உண்மையிலே நம்ம உள்ளே போய்ட்டு யூனிஃபார்மை போட்டுட்டு பேக்கை மாட்டிட்டு சைக்கிளில் ஏறி உள்ளே போன உடனே ஒரு ஸ்கூலோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். இவன் என்னையை கலாய்க்க, அவன் என்னையை ஓட்ட, சண்டேலாம் வரும், பயங்கரமாக வைவோம். பொண்ணுங்க எங்களை ஓட்டுவாங்க, பொண்ணுங்களை நாங்கள் கலாய்ப்போம். அதுலேயும் வந்து கேமரா முன்னெல்லாம் நின்றுட்டா சில பேர் வந்து ரொம்ப நல்லா தமிழ் பேசுவாங்க. அவங்கள்ட்ட நம்ம தமிழ் கற்றுக்கலாம். அவங்க தான் வந்து எங்களுக்கு மதுரை ஸ்லாங் கற்றுருவாங்க. மதுரை ஸ்லாங்லேயே வந்து ஒரு விதமான ஒரு ஸ்லாங் கற்றுறாங்க. அதாவது வந்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம இன்னும் ஸ்டைலாக சொல்லலாம். வந்துட்டாங்க, சொன்னாங்க, செஞ்சாங்க, ஏய் பிரச்சனை என்னோட பிரச்சனை கிளப்புறாங்க. அந்த மாதிரி அவங்க அருமையான ஒரு புதுவிதமான மதுரை ஸ்லாங் சொன்னா மதுரை பக்கம் பெரிய கலவரம் ஆயிடும். சொல்ல வரேன், புதுசா ஒரு மதுரை ஸ்லாங் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் ஆனந்தியை பத்தி சொல்லணும்னா அவங்க நல்ல ஒரு திடகாத்திரமான நடிகை. அவங்களுக்கு வந்து மயக்கமே வராது. அப்படி மயக்க வந்துருச்சுன்னா முள்ளு கல்லெல்லாம் பார்க்க மாட்டாங்க, மண்டுன்னு விழுவாங்க கல்லு மேலே. அப்புறம் ஸ்ட்ரெச்சர்ல நாங்கெல்லாம் தூக்கிட்டு போவோம். அப்புறம் அவங்களால வந்து எங்களுக்கு நிறைய பிரேக் கிடைச்சிருக்கு. நாங்க வந்து என்ஜாய் பண்ணிருக்கோம். வெயில்ல நிக்கிறது வந்து எங்களை காப்பாத்திருக்காங்க. ரொம்ப புகழ்ந்தது போதும். அப்புறம் கிருத்தியாவை பத்தி சொல்லணும்னா அவங்களுக்கு இனிமையான குரல். ஆடலாம், இப்படிலாம் போய் சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்றது, ஒரு பொம்பளை பொணந்தின்னு சொல்ல வரலாம். படுத்து ஒரு லின்சி வந்து நம்ம கிட்ட இப்படி தொட்டு பேசுறது வாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது லின்சியோட ஸ்பெஷலிஸ்ட் என்ன, வாடா மச்சி வாடாக்கா பச்சி. நாங்க திடீர்னு நினைப்போம் தோஃபி கையெடு அப்படின்னு. அண்ணே நான் லின்சினே, அப்பதான் தெரியும் அது பொம்பளை பிள்ளைன்னு.
வந்து காலையில வந்து எங்களுக்கு வரவேற்கிறது அண்ணா மாப்பிள்ளைகளா அண்ணா சாப்பிட்டீங்களா அப்படிதான் ஒரு அதிரடியான வரவேற்பா இருக்கும். அப்புறம் வர்ஷா பத்தி சொல்லணும்னா லைட் ஹவுஸ் அவங்க ஒரு உயரமான நடிகை. அது நடிக்கும் போது கழுத்து இப்படி வெளியே அது பொம்பளை கந்தசாமி. அப்புறம் நம்ம நண்பர்கள் வந்து எல்லாருமே வந்து சிறப்பான நடிகர்கள். பாலா, உங்களை பத்தி பேச சொன்னோம். நீங்க இவங்கள பத்தி அவ்வளோ நல்லா சொல்றீங்களே, நீங்க ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தீங்களா? இவங்களை எல்லாம் மத்தவங்க நடிப்புல இருந்து கத்துக்கலாம்னு ஒரு ஆர்வம் தான். மத்தவங்க நடிக்கிறத பார்த்து கத்துக்கலாம். ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்ல நடிகர் சொல்லிட்டீங்க. அவன் சொல்லலைன்னா கொன்றுவாங்க, ரூமுக்கு போய் வாயிலே அடிப்பாங்க. முன்னாடியே சொல்லிட்டாங்க, நம்மளுக்குள்ள ஓட்டி விடாரா. அதாவது எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்லி ஆகணும். ஒரு சீனில் வந்து பத்மநாபனுடைய எனர்ஜியும் அவனுடைய அந்த ஆக்டிங்கும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது நம்மளோட ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு அப்படின்னு எனக்கு வந்து ஃபீல் கொடுத்தது என்ன அப்படின்னா, எங்களோட எதிர் டீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேனிக்காரங்க எங்களை ரொம்ப ஒரு எந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடாது அந்த அளவுக்கு எங்களை டென்ஷன் படுத்தி அனுப்பிச்சிடுவாங்க. அவமானப்படுத்தி அனுப்பும்போது, அதாவது ஒரு மனுஷன் வந்து எவ்வளவுதான் அவன் காமெடியனாக இருந்தாலும் ஒரு சர்டைன் விஷயத்தில் வந்து அவன் பர்ஸ்ட் ஆயிடுவான். அப்போ அந்த இடத்துல அவன் வந்து அழுகும் போது அந்த காட்சி வந்து உண்மையாகவே சொல்கிறேன், அவன் கிளிசரினே யூஸ் பண்ணாமல் அழுத ஒரு காட்சி. அதை பார்த்து நாங்கள் வைடில் சுற்றி நின்று அத்தனை பேரும் ரியாக்ஷன் கொடுக்கும்போது அழுதுகிட்டே கொடுத்தோம். ஸோ நடிகன்றவன் யார் அப்படின்னா, ஒரு உண்மையான நடிகன் யாருன்னா அவனுடைய ரியாக்ஷனை பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபீல் வந்து நம்ம கண்ணில் தண்ணி வரணும். அந்த விஷயத்தில் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு பத்மநாபன் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இப்போ அந்த சீனை கண்டிப்பாக பண்ணி காமிப்பார். வாடா வாடா வாடா, மூவி பத்தலாமா? வா வா டே வாடா. டே நீ எங்க இருந்தாலும் சரி நான் வந்து அங்க அடிப்பேன். நீ எங்க இருந்தாலும் சரிடா வாடா. டே வாடா. டேய் நீ தேனிக்கு போய் அவன் அடிச்ச அவன் வாய் உடைச்சிருவான்டா. சுண்ணா கேளுடா போவாரா. டே சக்தி, நீ வரியா வரலையா? டே காமராசு, உனக்காக தான் நான் பேசுறேன், வா மரியாதையா. டே இப்ப வரீங்களா வரலையாடா? கொஞ்சம் பொறுத்து போவோம்டா. டே எவ்வளவோ பொறுத்து போயாச்சு, இனிமே என்னால முடியாதுடா. டே சக்தி வாடா. கிழிச்சிக்கடா. பொறுத்து போ பொறுத்து போடு சாவடிக்கிறீங்களா? சூப்பரா. மற்றவங்களை நம்ம புகழ்ந்து பேச வேணாம், நம்ம கை ரேகை அழிகிற அளவுக்கு நம்ம கிளாப்ஸ் தட்ட வேணாம். இப்படி தட்டி கொடுத்தா போதும், கண்டிப்பாக எல்லாருமே மேலே வந்துருவோம். திவாலி மெகா முகம் ஒரு